சரி, நான் உனக்கு ஃபோக் சாங் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா நீ இன்னும் வெஸ்டர்ன் சாங் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு தான் சாங் தேடினேன், கிடைக்கவே இல்லையே. அப்போ நீ இன்னும் ஃபோக் சாங் எடுக்கல. நான் இதை அப்பவே நினச்சேன். சரி, கை வசம் எனக்கு ஒரு ஆள் இருக்கு, நான் ஃபோன் பண்ணி வைப்பேன். அடி கரம்பரம். ஹலோ, சொல்றா. ஹலோ தலைவர், எங்கே இருக்கீங்க? இதான்டா, வீட்டில் தான்டா. அப்படியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களா? அந்த வரேன், ஒரு 2 செகண்ட்ல வரேன். 2 செகண்ட் எப்படி? எப்படிடா? இவ்வளோ சீக்கிரமா நீங்கள் சொன்ன மாதிரியே எப்படி வந்தீங்க? இப்போ நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா? இல்லை வேலை தெரியும். இல்லை என் வேலை தான் முக்கியம். சரி, சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸு. வெஸ்டர்ன் சாங் எடுத்துரும். ஃபோக் சாங் என்ன எடுக்குதுன்னு தெரியல. நீங்கள் தான் அதில் பிஹெச்டி ஆச்சு. ஏதாவது ஒரு ஃபோக் சாங் எடுத்து விடுங்க. ஃபோக் சாங் நம்ம மோசஸ் ராஜியார் பாட்டு இருக்கா, நூற்றுக்கணக்கான பாட்டு போட்டிருக்காரு, அருமையாக இருக்கும் பாட்டுலாம். அதெல்லாம் ஒன்று எடுத்துக்கோங்க. மோசஸ் ராஜியார்? ஆமா தம்பி, உனக்கு அவர் யாரும் தெரியாதா? ஏய், உனக்குடா எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னடா யாருமே தெரியலன்றீங்க? ஆமா, நீ எப்போ பிறந்த? 2000. தம்பி நீ 2002 2K கிட்ஸு. அதான் உங்களுக்குலாம் தெரியல. அவர் போட்டிருப்பாரு பாட்டு, அருமையான பாட்டு. அந்த ஒரு ஆரம்பத்துக்கும் அந்த இந்து சாங் கொடுப்பாரு, அருமையாக இருக்கும். அதெல்லாம் கேட்கும்போது மனம் நினைவு வரும் தான். ஒட்டுப்புற வீட்டுல ஒதுக்குப்புற திண்ணையில ஒரு பாட்டு ஒண்ணு கேக்குதடி செல்லம்மா, அந்த பாட்டை கேட்டு திகச்சு புட்டேன் சின்னம்மா. அப்படியா? ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க பாருங்க. கேட்டிருக்கியா? நீ கேட்டிருக்கியா? உங்களுக்கு சொன்னாலாம் முடியாது. தம்பி எடிட்டர், அந்த பாட்டு போட்டு. ஆமா, நான் உங்ககிட்ட ஃபோக் சாங் தானே கேட்டேன். எங்க எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? அதாவது நீங்க மோசஸ் ராஜசேகரன் யாரும் தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாடம் எடுக்க போறேன் அவரை பத்தி. அதுக்கப்புறம் தான் அவரோட பாட்டு கொடுக்க போறேன். ஆமா, இது என்னது? இது ப்ளூடூத் ஹெட்செட். ப்ளூடூத் ஹெட்செட்டு. இது தான் தரேன். ஆமா, ப்ளூடூத் ஹெட்செட்டு, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு. எங்கள் காலத்தில் வெறும் டிவி ரேடியோ அதுலேயே நாங்கள் அடிக்ஷனாக இருந்தோம். ஆனால் எங்கள் தலைவர் அந்த டிவி ரேடியோ வச்சு அவ்வளோ அருமையாக சொல்யூஷன் சொல்லியிருக்காரு தெரியுமா? டிவி. ஆமாம், பாடுறேன் கேளு. டிவியை திருப்புங்க, போரு அடிக்கிறதுங்க. நான் போர் அடிக்கிறா? இதை புடி, நீ அடி. டிவியை திருப்புங்க, போரு அடிக்கிறதுங்க, ரேடியோவை திருப்புங்க, அருமையா இருக்குங்க. ஒளி சினிமா பார்க்க ஓடுறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளி இல்லைங்க. ஒளி சினிமா பார்க்க ஓடுறீங்க, ஆனா வாழ்க்கையில ஒளி இல்லைங்க. கதை ஒன்று சொல்ல முடியுங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. உங்க அம்மா கதை ஒன்று சொல்ல வந்தீங்க, அது கொடுத்து கேட்டு பாருங்க. பாட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கருத்தா இருக்குது பாட்டு. இது என்ன கருத்து? இதை விட 1000 கருத்து அவர் பாட்டுல. கானா ஸ்டைல்லயும் இருக்கும், எல்லா ஸ்டைல்லயும் இருக்கும். இப்போ ஒரு எங்க இருக்காரு? இப்ப அவரு உலகத்துல ஒரு ஊழியெல்லாம் பண்ணி பாட்டு மூலயமா ஆண்டவருக்கு நிறைய சுவிசேஷங்கள் சொல்லி இங்க அவரோட காலம் முடிஞ்சு இப்ப ஆண்டவர் கூட மேல பாடிட்டு இருக்காரு. பரலோகத்துக்கே போயிட்டா? ஆமா, பரலோகத்துக்கு போயிட்டாலும் ஞாபகம் வருது. பரலோகத்தை பத்தி அவ்வளவு அருமையா பாடிருக்கு பாட்டு. பாட்டு நீ எந்த பாட்டு கேட்டது இல்லையா? அவர் யாருனே தெரியலன்னா எப்படி மாட்டி கேட்டுருந்தோம். நான் பாடுறேன், நீ அடி. பரலோகில் வாழும் கூட்டம் எந்த கூட்டம்? தேவர் பரமனை கூட்டி பாடும் பக்தர் கூட்டம். பரலோகில் வாழும் கூட்டம் எந்த கூட்டம்? தேவர் பரமனை கூட்டி பாடும் பக்தர் கூட்டம். அல்லேலூயா அல்லேலூயா ஆடிய பாடும் கூட்டம். அல்லேலூயா அல்லேலூயா ஆடிய பாடும் கூட்டம். அப்படி பக்கத்தில் எப்படி பாட்டு? பரலோகத்தை மட்டும் வச்சு இல்லப்பா, எல்லா சாண்டர் பேஸ்லயும் பாட்டு எழுதிருப்பாரு. சாண்டர் பேஸ்டா? அதான் படத்துல தான் வரும். இல்ல, இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடல, அந்த பாட்டு வந்து காஸ்பல் சாங்.
ஆமா அந்த ஜெனரல் வந்துடும். ஆமா இப்ப பண்ணல, ஆமா. அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு பாருங்க. ஓ அது மட்டும் இல்ல, என்ன அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு ஒரு பாட்டு எழுதுவாரு. அப்படியா? ஆமா. அத்திமரம் தெரியுமா? அத்திமரம் தெரியும். ஒரு அத்திமரம் பட்டு போச்சு. அந்த அத்திமரத்துல அந்த தோட்டக்காரர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, பட்டு போன மரத்தை வந்து வெட்டி போட்டுருவாரு. ஆனா அந்த அத்திமரத்தை அவர் பார்த்து பார்த்து வளர்த்தாரு, அதை வெட்டி போடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வரி உருவகப்படுத்தி பாடியிருப்பாரு. ஓ அந்த பாட்டுல ஒரு லிரிக்ஸ் வரும் பாரு, சொல்றேன் கேள. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. பாப்பா பாப்பா, என்ன எதிரி என்ன மொழி, அப்படியே ஊத்த போமால இட்லி பொடியை தூவி விட்ட மாதிரியே எப்பயுமே விளையாட்டுதான். இப்ப இதை கேளு, வார்த்தை விளையாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? ஓ வேட்லேவா? அந்த வார்த்தைகளை வச்சு அது அருமையா வந்து எழுதுவாரு. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராசஸ் தான் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு பாட்டு சொல்றேன் கேளு. பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஈசா நபி. ஈசா நபினா என்ன? என்னது? இயேசு போதகரே. ஓ என்னவா? ஈப்ரூ வந்து இப்ப நிறைய பேர் எழுதுறாங்க. 2007க்கு முன்னாடியே வந்து நம்ம தலைவர் எழுதியிருக்காரு. இவர் இப்ராஹிமால் போற்றப்பட்டவர். ஓகேவா? அப்புறம் ஒரு பாட்டு சொல்றேன் கேளு. தெல்லுப்பூச்சி கேள்விப்பட்டிருக்கியா? உள்ளப்பூச்சி கேள்விப்பட்டிருக்கேன். உள்ளப்பூச்சி தெரியுமா? தெல்லுப்பூச்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எலி தெரியுமா? எலி மாதிரி இந்த குட்டி குட்டி ஜீவன்லாம் இருக்குல்ல, அந்த எலியோட உடம்பு ஓட்டின்றது தான் தெல்லுப்பூச்சி. அந்த தெல்லுப்பூச்சி வந்து நமக்கு வந்து உருவத்தை பத்தி பாடியிருப்பாரு. அதை ஒரு குழந்தைய வந்து தூக்கி வச்சுக்கிறாங்களா அம்மா, அதை வந்து அலையில வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான பாட்டு. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தனங்க நினைக்கையில். இது அந்த பாட்டு. அந்த உள்ளமெல்லாம் முருகுதையா இல்லை, இந்த பாட்டை பாடுறேன் கேளு. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்வை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. சூப்பர். இதை விடு. எதுகை மூனை, சுவிசேஷம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் எல்லாம் போக ஒரே கல்ல 3 மாங்காய். ஒரே கல்ல அது 2 மாங்காய் தானே? 3 மாங்காய் நான் சொல்றேன் கேளு. நீங்க சொல்லுவேன். இப்போ ஒரு பாட்டு, 3 விதமான பாட்டு, எல்லாம் ஒரே டியூன்லயே இருக்கும். ஆனா 3 விதமான பாட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓ கேட்டிருக்கியா? அது எப்படி ஒரே பாட்டு 3 வாட்டி வரும்? ஆண்டவர் கூடவே இந்த சீஷர்கள் அவரை மறுதளிக்கிறாங்க. யூதாஸ் காரியத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்துட்றான். அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு, ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ் காரியத்து. ஓகே. அதுக்கப்புறம் பைபிளில் நடக்கிற ஃபைட் சீக்வன்சஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் வருது. அதை வச்சு அப்படியே ஒரு சாங் எழுதுறாரு. ஆக்ஷன் வச்சு பாத்துறா? ஆமா. என்ன ஆக்ஷன்? தாவீது கோலியாத்து சண்டை. ஆமா. 5 கல்லு. கிதியோனு தீச்சட்டி. ஆமா தீச்சட்டி. அதுக்கப்புறம் சிம்சோனு கழுதியோட தாடை. ஆமா தாடை வச்சு அடிச்சுப்பாங்க. அதுவா? தாடை வச்சு அடிச்சார்ல 1000 பேரை. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாட்டு. ஓ அது மட்டும் கிடையாது, ஒருத்தரோட சுயசரிதை நம்ம சொல்லலாம், வரலாறு, பயோபிக், ஆபிரகாமோட பயோபிக்க அவங்க அப்பா தேராகுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பையன் பேரன் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஓ அவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. அப்படி ஆரம்பிச்சு அப்படியே ஒரு வாக்குத்தத்தத்துல வந்து முடியும் அந்த பாட்டு. இது 3மே ஒரே டியூனா? ஒரே டியூன். பாருங்க கேளு. ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ் காரியோத்து, இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியோத்து. ஈன புத்தி படைச்சவனே யூதாஸ் காரியோத்து, இந்த கோண புத்தி எப்படி வந்தது சொல்லு காரியோத்து. அப்பேற்பட்ட மனிதனுக்கு அவர்கள் பேர் கொண்ட, அப்பேற்பட்ட மனிதனுக்கு அவர்கள் பேர் கொண்ட இவனுக்கு இல்லை ஒருவன் பிறந்தான். அவன் உண்மை உள்ளவன், தேவ பயம் நிறைந்தவன், ஒரு உருட்டு கல்லுல ஒரு சொட்டு கவனில, முரட்டு அடி மிரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி மிரட்டி அடி நெத்தி அடி. நான் எடுத்த பைபிள் அந்தாலே அழைப்புலே, திவாலையா திவாலே நரகனாக திவாலே. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசட்டாக எண்ணி விடாத. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசட்டாக எண்ணி விடாத. அவன் வெட்ட வெட்ட வளருமா, கொட்ட கொட்ட உயருமா, வெட்ட வெட்ட வளருமா, கொட்ட கொட்ட உயருமா. பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு. இந்த பாட்டு எனக்கு தெரியல. ஏண்டா இவ்வளவு நேரம் அவனா யாரே தெரியாது, அவரோட பாட்டே தெரியாது நீங்க? இந்த பாட்டுலாம் தெரியும், ஆனா இந்த பாட்டு இவனும் பாடினாதான் எனக்கு தெரியாது. டேய் என்ன வெறுப்பேத்துறீங்களா? அதை விடுங்க. இந்த பாட்டுல இந்த பாட்டுக்கு ஆடியோ கொடுங்க. யாரா அவன் ஓன மாதிரி ஆடினா? போய் சொன்னா நம்ப மாட்டீங்க, உண்மையா சொல்றேன். இது நான் தானே. பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு, பாட்டு ஐயா பாட்டு. ஏண்டா ஓனா
அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு ஃபார்ம் வேற ஆயிட்டு நீங்க வந்து யாருக்கே தெரியாதுன்னு சொல்றீங்களா? இந்த 2 பேரை நிமிஷம் ஏதோ பண்ண போறீங்க தெரியுது. அது முன்னாடி நாம ஒரு தடவை பண்ணிக்கிறோம். என்னது இது? எண்டு கார்டு உங்களுக்கு நான் போடுறேன் எண்டு கார்டு. கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான்